கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கடந்த 2 நாட்களும் வேதாகமத்தை வாசிப்பதை குறித்து நம்ம தியானிச்சு வந்தோம். இன்னைக்கு தொடர்ந்து இன்னொரு சிந்தனை பகுதியை கவனிப்போம். நிறைய பேருக்கு டிவியில் வரக்கூடிய சீரியல்களில் பார்க்குறதுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்பவே ஈடுபாடாக இருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த கதையை பார்க்க முடியாமல் அவங்க தவிக்கிற தவிப்பை நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு கிரிக்கெட் ஸ்கோர் தெரியலன்னா தலையே சுற்றிடும். ஆனால் வேதத்தை அப்படி தேடி வாசிக்கிறது உண்டான்னு கேட்டோன்னா அப்படி ஒரு மனுஷனை காண்றது ரொம்பவே அரிதாக தான் இருக்குது. இன்றைக்கி நாம் இதை இன்னும் கவனமாக நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஸ்பர்ஜன் பிரசங்கியார் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு போயிருந்தார். அவங்க சபையில் ரொம்பவே ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளக்கூடிய குடும்பத்தினர். அதிகமாக காணிக்கைகளையும் அவங்க கொடுக்குறவங்களாம் இருந்தாங்க. அந்த குடும்பத்தோட பல விஷயங்களை பேசிட்டு அவருடைய பேக்கில் பைபிள் இருந்தும் அவங்க கிட்ட ஒரு பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டார். ஆனால் அவங்க பைபிள் படிக்கக்கூடிய பழக்கமே இல்லாத கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க. அவங்க கிட்ட தனி தியானமும் இல்லை. அதனால் சுமார் 20 வருஷம் கழித்து ஒரு மூலையிலேருந்து ஒரு பைபிளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை தூசியை தட்டி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல், பாருங்க இந்த வேலைக்காரன் இந்த பைபிளை எங்கே போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு ரொம்பவே சலிப்பாக சொன்னாங்க. ஸ்பர்ஜன் அதை வாங்கி அதோட நடுவில் 4-5 ஓட்டைங்க இருக்கிறத கவனிச்சார். நிறைய வருஷமாக இவங்க பைபிளை உபயோகிக்கவே இல்லை, பூச்சி அதில் உள்ள தொலை போட்டுருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, பைபிளை ஃபஸ்ட்டு அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரை தொலை போடக்கூடிய பூச்சியாக புழுவா என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு முடிச்சாராம். அப்போ அந்த குடும்பத்தார் அவங்களுடைய தவறை உணர்ந்தாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மள நிறைய பேர் வேதத்தை ஞாயிறு ஆராதனைக்கு மட்டுமே எடுத்து வர்றவங்களா இருக்கிறோம். ஒரு சிலர் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் மட்டுமே படிக்கிறவங்களா இருப்பாங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும்னு சங்கீதக்காரன் சங்கீதம் 119, 148 சொல்கிற மாதிரி நம்மளுடைய இருதயம் அப்படி வாஞ்சிக்குதா? அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம்னு நம்மளுடைய இருதயம் சொல்லுதா? அப்படி நேசிச்சா முதலாவது நாம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற்றி இருப்போம். 2வது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொல்கிறது போல் நம்ம முழு வேதத்தையும் வாசித்து தியானிப்போன்னா இடரலற்ற சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். காரணம், கிறிஸ்தவ வட்டாரத்திலே நிறைய துருபதேசங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிராத பல புதிய முறைகளும் எல்லா இடத்துலையும் பரவி படர்ந்து வருது. கூடுமான வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய விதமான இது எல்லாமே எல்லா இடத்துலையும் வலுவாக துணிக்கிறதா இருக்குது. அதனால் இப்படியாப்பட்ட நாட்களில் நம்ம முழு வேதாகமத்தையும் தியானித்து பெரோயா பட்டணத்தாரை போல காரியங்கள் இப்படி இருக்குதான்னு வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்து நற்குணசாலியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் வேதம் நமக்கு ஆத்மீக ஆகாரமாக மாறும்னா உலகத்தில் உள்ள எல்லா சோதனைகளிலையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். உலகமோ மாம்சமோ பிசாசோ எனக்கு எதிராக நிற்பவன் யாருன்னு நாம் தைரியமாக சொல்ல முடியும். சோதனையோ வேதனையோ, வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, இப்படி எது வந்தாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வேதம் நமக்கு வழிகாட்டும். ஆமாங்க, நாம் முதல் அட்டையிலிருந்து மறு அட்டை வரை வாசிக்கக்கூடிய வேதாகம புழுவாக மாறுறதுக்கு தீர்மானிப்போம். வேத ரகசியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு ஆவியானவருடைய துணையை நாடுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.